ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் செய்கிற வாழைக்காய் ஃப்ரையை விட ஒரு வித்தியாசமான டேஸ்டியான ஈஸியான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த ரெசிபிக்கு 2 வாழைக்காய் எடுத்துக்கலாம். பாதியாக நறுக்கி மீடியம் ஸ்லைசஸாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்படி உப்பு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சோம்னா வாழைக்காய் கருகாமல் இருக்கும். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். இந்த சின்ன பவுலில் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் இது கூட நம்ம இன்னொரு 3 பொருள் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் ரவை இவைகளையும் நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு, ரவை, இந்த மிளகாத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா வாழைக்காய் வறுவலுக்கான மசாலா மிக்ஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மசாலா மிக்ஸை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதை நல்லா மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். வாழைக்காய் வறுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் மாமியார் டீ கேட்டாங்க. ஸோ சென்டர் பிரேக்கில் ஒரு டீயும் போட்டு சூடாக குடிச்சிக்கிட்டே வாழைக்காய் வறுவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நறுக்கி வச்ச வாழைக்காயை இந்த மசாலா மிக்ஸில் 2 பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். 2 பக்கமும் ஃபுல்லாக நல்லா மசாலாவை தடவிக்கலாம். இதே மாதிரி எல்லா வாழைக்காய் ஸ்லைஸ்லையும் மசாலாவை தடவி ஒரு பிளேட்டில் ரெடியாக வச்சுக்கலாம். தவாவில் ஆயில் விட்டு லைட்டாக ஹீட் ஆனதும் மசாலா தடவி வச்சிருக்கிற வாழைக்காய் ஸ்லைசஸை ஒன்று ஒன்றா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் மேலே கொஞ்சம் எண்ணெய் தெளிச்சிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விடலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா ஈவனாக குக் ஆகும். 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் மீனுக்கு நம்ம ஃப்ரை பண்ணும்போது மேலே கருவேப்பிலை போட்டு நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த வாழைக்காய் வறுவலுக்கும் நான் கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவிட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணேன். ஸோ ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளில நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்குது. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம்னு எந்த சாதத்துக்கு கூட சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வாழைக்காய் வறுவல். நீங்களும் மறக்காமல் இந்த வாழைக்காய் வறுவலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.